வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம கறி பஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிங்கப்பூரில் ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் டேஸ்ட் மேக்கர். இதை நீங்கள் எந்த டேஸ்ட் மேக்கர் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 கிலோ கொந்தன சிக்கன் கறி வச்சுருக்கேன். 3 முழு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பிடி கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சு அதில் 100 ml எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நான் ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்ச 3 முழு பூண்டு அதை இதில் போட்டு வதக்கிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை அதோடு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டு அது கூட ஏற்கனவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். உருளைக்கிழங்கோடு மசாலாவை நல்லா கலந்து விட்டு 1/4 கிலோ சிக்கன் கீமாவை அது கூட சேர்த்துடலாம். கூடவே அந்த 1 பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கின பிறகு இதில் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டு இது கூட 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு இதை 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதை நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி வைக்கலாம். இப்போது நல்லா எல்லாம் சுண்டி வந்துடுச்சு. நல்லா ஒரு பிரட்டிட்டு இதை இப்போ நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைய தேவையான சாமான் என்னென்னு பார்த்துடலாம். நான் 100 ml எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 500 கிராம் மைதா மாவு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் அந்த எண்ணெயை ஊற்றி அது சூடான உடனே அது கூட 40 கிராம் சால்டட் பட்டரை அது கூட சேர்த்துடலாம். இந்த எண்ணெயும் பட்டரும் நல்லா சூடானதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி அதை கலந்துக்கலாம். இது போல் மொத்த எண்ணெயும் அதில் ஊற்றி மாவோடு கலந்துக்கலாம். இது போல் உதிரி உதிரியாக வந்ததும் கையில் இப்படி பிடிச்சி பார்க்கணும். அது போல் பிடிக்க வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸில் ஐஸ் வாட்டர் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கணும். நல்லா உப்பு கரையிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கோங்க. நல்லா எல்லா மாவுலேயும் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு இது போல் நல்லா திரண்டு உருண்டு வரும்போது நல்லா உருட்டி இது மேலே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் எடுத்து இது போல் நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டுட்டு அதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைங்க. இது போல் பூரி கட்டையில் நல்லா திரட்டி எடுங்க. ஒரு சின்ன பூரி சைஸுக்கு திரட்டி விட்டால் போதும். அதில் இந்த ஃபில்லிங்கை வச்சு இது போல் மடக்கி இது போல் விரலால் அமுக்கி விட்டு நல்லா இந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். இது போல் இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி பிஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா பீஸையும் இதே மாதிரி செஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் வச்சு அது காஞ்ச உடனே இதை ஒன்று ஒன்றா தூக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. இது ஒரு பக்கம் செவந்த உடனே இன்னொரு பக்கத்தை திருப்பி விடுங்க. மாவு இது போல் உப்பி வரும்போது பெரட்ட முடியாது, கொஞ்சம் சிரமப்பட்டு அதை அப்படியே பெரட்டி விடுங்க. இப்போ நல்லா செவந்துடுச்சு, எடுத்துடலாம். எல்லா பஃப்ஸையுமே இதே போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கறி பஃப் ரெடி ஆகிடுச்சு. See you on my next video. Bye.